கிறிஸ்து இயேசுவில் அன்புக்குரியவர்களே, ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாள் இன்று அன்னையாம் திரு அவை பனிமய அன்னையினுடைய விழாவை கொண்டாடுகின்றது. இந்த விழாவை மையப்படுத்தி நம்முடைய மறைவுரை சிந்தனையை நாம் அமைத்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். இந்த அன்னை மரியா பனிமய தாய் என்று அழைக்கப்படுவதற்கு ஒரு சிறப்பு காரணம் உண்டு. கிபி 358 ஆகஸ்ட் மாதம் 5ஆம் நாளன்று அப்போதைய திருத்தந்தை லிபேரியுஸ் அவர்களுக்கு அன்னை மரியா காட்சியில் தோன்றி ரோமை நகரின் அரணாக விளங்கிய எஸ்கலின் மலை குன்றில் தான் குறித்து காட்டும் இடத்தில் தனக்கு கோவில் ஒன்று கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். அந்த இடத்தையும் அன்னை மரியா ஓர் அடையாளத்தின் மூலமாக சுட்டி காட்டினார். அது கோடை காலம், பனி பொழியும் காலம் அல்ல. ஆனால் எஸ்கலின் மலை குன்றில் எந்த குறிப்பிட்ட இடத்தில் பனி பொழியப்பட்டிருக்கிறதோ அந்த இடத்தில் கோவில் கட்ட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். மறுநாள் திருத்தந்தை லிபேரியுஸ் அவர்கள் அங்கு சென்று பார்த்தபோது குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பனி பொழியாத அந்த கால சூழலில் பனி பொழிந்திருந்தது. அந்த இடத்தில் அவர் கோவில் கட்டத் தொடங்கினார். திருத்தந்தை 3ஆம் சிக்ஸ்டஸ் அவர்கள் அந்த கோவிலை அருள் பொழிவு செய்தார். 431 எபேசு திருச்சங்கம் அன்னை மரியா இறைவனின் தாய் என்ற பேருண்மையை வரையறுத்து அறுதியிட்டு அது நம்பிக்கை அறிக்கையாக வெளிப்படுத்தியது. அதனுடைய நினைவாக அந்த பெருங்கோவிலை அன்னை மரியாவுக்கு அர்ப்பணித்தார். அந்த கோவில்தான் அன்னை மரியாவுக்கு கட்டப்பட்ட முதல் பெருங்கோவில். அனைத்து கோவில்களுக்கும் தாய் கோவில் என்று அழைக்கப்படும் பெருமை பெற்றது அந்த பனிமய தாய்க்குள்ள அந்த எஸ்கலின் மலை குன்றில் கட்டப்பட்ட பெருங்கோவில். இது முதல் செய்தி. இரண்டாவது, அன்னை மரியாவுக்கு கோவில் கட்டப்பட்டது, அருள் பொழிவு செய்யப்பட்டது, அர்ப்பணிக்கப்பட்டது. அதனுடைய நினைவாக இந்த நாளிலே நாம் பனிமய தாய்க்கு விழாவெடுக்கிறோம் என்பது மட்டுமல்ல, இரண்டாவது செய்தியாக அன்னை மரியாவே ஒரு பெருங்கோவிலாக திகழ்கின்றார் என்பதுதான். எப்படி? அன்னை மரியாவுடைய மன்றாட்டு மாலையிலே நாம் சொல்கிறோம், தாவீது அரசருடைய கோபுரமே, தந்தமயமான கோபுரமே, பொன்மயமான கோவிலே, உடன்படிக்கை பேழையே என்று சொல்லி அன்னை மரியாவை பெருமைப்படுத்தி நாம் வாழ்த்தி போற்றுகிறோம். அன்னை மரியா ஆண்டவன் அவருடைய திருமகன் இயேசுவையே தன்னுடைய திருவயிற்றில் கருவாக அவர் தாங்கி பெற்றெடுத்த பெருங்கோவிலாக இருக்கிறார். கடவுள் எங்கு குடியிருக்கிறாரோ அதுதான் கோவில். அன்னை மரியாவுடைய திரு உதரம் கடவுள் தங்கி இருந்த, அவர் அருள் பாலித்த அந்த திருவயிறு, அந்த மரியா, அவர்தான் ஒரு கோவில், உயிருள்ள கோவில், உயிருள்ள கோவில். அன்னை மரியாவுக்கு கோவில், அன்னை மரியாவே கோவில். அடுத்ததாக அன்னை மரியாவை கோவிலாக தேர்ந்து கொண்டதை போல ஆண்டவராம் கடவுள் நம் ஒவ்வொருவரையும் திருமுழுக்கின் வழியாக அவர் தங்கி வாழும் கோவிலாக தேர்ந்தெடுத்திருக்கிறார். கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமடல்ல 3ஆம் அதிகாரம் 16, 17 வாக்கியத்திலும் 6ஆம் அதிகாரம் 19, 20 ஆகிய அந்த வாக்கியத்திலும் பவுல் அடியார் அழகாக சொல்லுகிறார், நீங்கள் கடவுளுடைய கோவில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? நீங்கள் கோவில், கடவுளின் கோவில், அது தூயது என்று குறிப்பிடுகிறார். அதுபோல 6ஆம் அத்தியாயம் 19வது வாக்கியத்திலும் உங்கள் உடல் நீங்கள் கடவுளிடமிருந்து பெற்றுக்கொண்ட தூய ஆவி தங்கும் கோவில் என்று உங்களுக்கு தெரியாதா என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நாமே கடவுளின் கோவில். அன்னை மரியாவுக்கு கிடைத்த அந்த பெருமையும் பேரும் நமக்கும் இறைவனால் அருளப்பட்டிருக்கிறது. அப்படியாயின் கடவுள் தங்கி வாழும் கோவிலாக
தூய்மையும் பெருமையும் உடைய ஒரு உடலாக, ஆன்மாவாக நம்மை நாம் எப்போதும் காத்து கொள்ள வேண்டும், பரிணமிக்க வேண்டும் என்பதை நாம் மறந்து போகக்கூடாது. எச்சரிக்கையாக பவுல் சொல்வது, நீங்கள் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார் என்று சொல்லுகிறார். ஆகையினாலே நம்முடைய தூய்மையை, நம்முடைய நேர்மையை, நம்முடைய உண்மை தன்மையை, தகுதி தன்மையை எப்போதும் நாம் தக்க வைத்துக் கொள்ளுவோம். அன்னை மரியா ஆண்டவனுக்கு கோவிலாக இருந்தார். நாமும் ஆண்டவனுடைய கோவிலாக எப்போதும் இருத்து இறைவனுக்கு பெருமை சேர்ப்போம். ஆமென். எல்லாம் உள்ள இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மரியே வாழ்க. இயேசுவுக்கு புகழ். இயேசுவுக்கு நன்றி.